சங்கீதாவுக்கு விவாகரத்தை கொடுக்க மாட்டேங்கிற முடிவுல தான் விஜய் அவர் இருக்காரா? சங்கீதா அவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க, அத அவங்க உணரணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணாரா? அது மட்டும் இல்லங்க, விஜய் அவரு இந்த பிரச்சனையெல்லாம் நானே பாத்துக்கிறேன்னு தைரியமா சொன்னதுக்கு காரணம் இதுதானா? வாங்க என்ன ஆச்சுங்கிறத பார்க்கலாம். விஜய் சங்கீதா இடையிலான விவாகரத்து வழக்கு சமரச பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு வந்துள்ளதா தகவல் வெளியாகிருக்கு. ஃபேமிலி மேன் அப்படிங்கிற பெயர் எடுத்த விஜய் இப்படி தேவையில்லாம ஒரு சிக்கல்ல சிக்குவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. நடிகை ஒருத்தர் கூட திருமணத்துக்கு மீறிய உறவுல இருக்காருன்னெல்லாம் சங்கீதா அவங்க குற்றச்சாட்டுற மாதிரியே சமீபத்துல அவரு ஒரு திருமணத்துல கலந்துகிட்டதெல்லாம் கூட ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்திருந்துச்சு. நடிகரா மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியோட தலைவரா இருக்காரு. அதனாலதான் அவர் மேல கடும் விமர்சனங்கள் எழுந்துச்சு. சங்கீதா அவங்க தன்னோட விவாகரத்து மனுவுல தெளிவா நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க. நடிகையும் விஜய் அவங்களும் சேர்ந்து பொது நிகழ்ச்சிக்கு செல்வதால் எங்களுக்கு அது பெரிய அவமானமா இருக்குன்னு கூட சொல்லி இருந்தாங்க. அதனாலதான் விஜய் அவரை விட்டு அவங்க பிரிஞ்சு லண்டன் போயிருக்கிறதாகவும் சொல்லி இருந்தாங்க. சங்கீதா அவங்க மறுபடியும் நான் சென்னையில இந்த விவாகரத்து வாங்க வரைக்கும் இருக்கணும், எனக்கு இங்க எந்த வீடும் இல்ல, அதனால விஜய் அவர் வீட்டிலேயே இருக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி செங்கல்பட்டு காவல் நிலையத்துல மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இப்படி இருக்க நிலையில விஜய் அவர் நேத்து பேசும்போது இந்த மாதிரி வர்ற பிரச்சனையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம், அது என்னோட பிரச்சனை, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அவர் விவாகரத்தும் கொடுக்கல. சங்கீதா அவங்க இந்த மனு வெளியானதுனால அந்த கோவத்துல வீட்டுக்குள்ளேயும் அவங்கள அனுமதிக்கல. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அதனாலதான் பண்றாரா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமா பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு. 225 கோடி ரூபாய் ஜீவனாம்சத்தை ஏத்துக்கிட்டு விவாகரத்து வழக்க வாபஸ் பெற இருக்காங்கன்னு செய்தி வெளியாகி இருக்கு. சங்கீதா இதை ஏத்துக்கிட்டாங்களான்னு அதிகாரப்பூர்வ தகவல் வரல. ஆனா 225 கோடி ரூபாய கொட்டி கொடுக்க விஜய் அவரு ரெண்டு முக்கியமான காரணமாம். ஒண்ணு அரசியல் இந்த மாதிரி நேரத்துல இப்படி ஒரு பெரிய சிக்கல் வந்தா அது பின்னடைவா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இத பத்தி பேசுவாங்க, தனிப்பட்ட விதத்துல பேசுவாங்க. அப்படிங்கறதுனால சங்கீதா அவங்க மகனும் மகளும் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு தேவையானது இப்பவே கிடைக்கணுங்கிறதுக்காக தான் விஜய் அவர்கிட்ட இவ்வளவு தூரம் போராடுறாங்க. அதனால விஜய் அவர் இந்த 225 கோடி ரூபாயை கொடுக்க ஒப்புக்கொண்டதா தகவல் வெளியாகிருக்கு. சமரச பேச்சுவார்த்தை மூலம் இந்த ஒரு விஷயம் முடிவுக்கு வந்ததாகவும் சொல்றாங்க. இது உண்மையா இல்ல இதுக்கு அடுத்து வேறு என்ன நடக்க போகுதுங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.